ஹலோ எவரன்ஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் 31லேருந்து டிஎன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் சாய்ஸ் ஃபில் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத பர்டிகுலராக மென்ஷன் பண்ணாமல் நீங்கள் ஒரு பிலோ மார்க் இருக்கீங்கன்னா எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் டீம்டு பார்க்குறீங்க அப்படின்னா டீமோட பட்ஜெட் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ண அப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் அது கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு டீம்லேயே பிளான் பண்ணுறீங்க, டிஎன்லேயே பிளான் பண்ணுறீங்க, டீமில் ஒரு பேக்கப்புக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கூட நம்ம அப்கிரேட்டோ இல்லை ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம டிஎன்லேயே நீங்கள் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இல்லை ஃப்ரீ எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி பிளானிங்கும் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். சேம் டைம் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் டேரெக்டாக போய் கேட்டுக்கங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு அபவ் 400 மார்க் இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு பிலோ 300 இருக்கீங்கன்னா நீங்கள் டிஎனில் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் அலர்ட் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். ஏதாவது ஒரு மீடியம் இல்லை லோ ரேஞ்சஸ் காலேஜ் தான் அலர்ட் ஆகும். ஸோ நீங்கள் எல்லா காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் டீம்லேயே ஒரு ஆப்ஷன் போட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ஏதாவது கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில் டவுட் எப்படி ஜாயின் பண்ணுறது டவுட்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.